உண்டாயிருப்பதாக. ஆமேன். இந்த நாளிலும் வாசித்து நாம் தியானிக்க தெரிந்து கொண்டிருக்கிற திருமறை பகுதி, ஏற்கனவே வாசித்த பழைய ஏற்பாட்டின் பகுதி, செபனியா தீர்க்கதரிசன புத்தகம் 3ஆம் அதிகாரம் 14 18 வரை உள்ள வசனங்களை நாம் அமர்ந்தவாறு கேட்போம். செபனியா 3ஆம் அதிகாரம் 14 18 வரை. சீயோன் குமாரத்தியே மகிழ்ந்து பாடு, இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள். எருசலேம் குமாரத்தியே, நீ முழு இருதயத்தோடும் சந்தோஷித்து களிக்கூர். கர்த்தர் உன் ஆக்கினை தீர்ப்புகளை அகற்றி உன் சத்துருக்களை துரத்திவிட்டார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்குக்கு பயப்பட மாட்டாய். அந்நாளிலே எருசலேமினிடம், பயப்படாதே, சீயோனே, உன் கைகளை தளர விடாதே. உன் கடவுளாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் பராக்கிரமம் உள்ளவர், ரட்சிக்கிறவர். அவரை உன்னை பற்றி சந்தோஷமாய் மகிழ்ந்திருப்பார். தமது அன்பில் அமர்ந்திருப்பார். அவர் உன்னை பற்றி மகிழ்ந்து களிப்பார் என்று சொல்லப்படும். உற்சவங்களை ஆசரிக்க முடியாமல் விசனப்பட்டவர்களை நான் கூட்டிக் கொள்வேன். அவர்கள் உன்னை விட்டு பிரிந்தார்கள். நிந்தையின் பாரத்தை நீயே சுமந்தாய் என்றார் என்பது. செபிப்போம். அன்பின் கடவுளே, இந்த பரிசுத்த நாளிலே உடைய திருவார்த்தைகளை செபனியா தீர்க்கதரிசியின் காலத்தில் கேட்ட அந்த இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவருக்குள் மனம் திரும்பி வர வேண்டும் என்ற உள்ளுதலை பெற்றார்கள். இன்றைக்கு நாங்களும் அந்த உள்ளுதலை பெறுவதற்கு காத்திருக்கிறோம். நீர் எங்கள் மத்தியிலே வந்து பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான உடன் விசுவாசிகளே, உங்கள் அனைவரையும் இந்த காலை வேளையிலே இயேசுவின் நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன். செபனியா தீர்க்கதரிசியின் காலம், யோசியா அரசன் ஆட்சி செய்த காலம் ஏறக்குறைய கிமு 1640 609 வரை. அந்த காலகட்டத்திலே இஸ்ரவேலிலே தீர்க்க தரிசனம் உரைத்தவர் தான் இந்த செபனியா. செபனியா என்று சொன்னால் காட் ப்ரொடெக்ட்ஸ் என்ற அர்த்தம். செபனியா என்ற பெயருக்கு அர்த்தம் என்ன? கடவுள் பாதுகாக்கிறவர். காட் ப்ரொடெக்ட்ஸ். செபனியா என்ற பெயருக்கு அர்த்தம் கடவுள் பாதுகாக்கிறார். அவ போன வாரம் ஒரு பேருக்கு அர்த்தம் சொன்னான். மல்கியாவுக்கு என்ன அர்த்தம்? மை மெசஞ்சர், என் தூதன், இல்லையா? அதுல இருந்து நீங்க ஒன்று பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். உங்க பெயருக்கு அர்த்தம் என்னன்றதை நீ கண்டுபிடிக்கணும், இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் பேர் வச்சிருக்கிறாங்க, இல்லையா? அந்த பேருக்கான அர்த்தம் என்னன்றத நீங்க கண்டுபிடிக்கணும். இப்ப மகிழ்ச்சி அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு எத்தனையோ அர்த்தம் இருக்கு. ஜாய், ஹாப்பினஸ். அப்ப அந்த மகிழ்ச்சி என்கின்ற அந்த வார்த்தை எப்பொழுது நிறைவு பெறுகிறது என்று சொன்னால், முழுமையான பாதுகாப்போடு நான் இந்த உலகத்தில் வாழ்கிறேன் என்று சொல்லுகிற பொழுது அந்த மகிழ்ச்சி எனக்கு இருக்கிறது. அப்ப கடவுள் பாதுகாக்கிறவர் என்கின்ற அர்த்தத்துல செபனியா, ஏனென்றால் தீர்க்கதரிசிகள் எல்லாருமே அவர்கள் என்ன வேலைக்கு அனுப்பப்படுகிறார்கள் அந்த பெயர் தான் அவர்களுக்கு இருக்கும். அந்த வேலையினுடைய பெயர் தான் அவர்களுக்கு. அப்ப இங்கே செபனியாவினுடைய காலத்துல இஸ்ரவேல் மக்கள் அடிமைத்தனத்திலே இருந்து நேபுகாத் நேச்சார் காலத்தில் அவர்கள் சிறைப்பட்டு போய் மீண்டும் அவர்கள் தங்களுடைய தேசத்திற்கு திரும்பி வருகிற பொழுது அங்கே இருந்து மீந்து போன மக்கள், மீந்தவர்கள், the remnant people, அவர்கள் மீந்தவர்கள் இருக்கிறாங்க இல்லையா? அவர்களுக்கு கடவுள் செபனியாவின் வழியாய் ஒரு செய்தியை சொல்லுகிறார். அந்த மீந்தவர்கள், அவர்கள் மீட்கப்பட்டவர்கள்,
அடிமைத்தன வாழ்விலிருந்து விடுதலை செய்யப்பட்டவர்கள், கடவுளால் அவர்கள் மீட்கப்பட்டவர்கள். அந்த மீட்கப்பட்டவர்கள் ஒரு மகிழ்ச்சி இல்லாத சூழல்ல அவர்கள் போன இடத்துல அங்கே ஒரு இழிவான வாழ்க்கைக்கு அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். குறிப்பாக சிலை வழிபாடு, அயல் நாட்டு உடை, அதோடு கூட அங்கே இருக்கிற மக்களுடைய கலாச்சாரங்கள், இவைகளையெல்லாம் அவர்கள் தங்களுக்குள் எடுத்துக்கொண்டார்கள். ஏன் அவர்கள் சிறைப்பட்டு போனார்கள்? இஸ்ரவேல் மக்களை கடவுள் எகிப்திலிருந்து கொண்டு வந்து கானான் தேசத்துல வைத்தார். பாலும் தேனும் ஓடுகிற தேசம், செழிப்பான தேசம். அங்க இருக்கிற மக்களை கொண்டு வந்து வச்சுட்டு மறுபடியும் அவர்களை ஏன் பாபிலோனுக்கு சிறைப்படுத்தி கொண்டு போகிறார்? எதுக்காக? நல்ல வசதி வாய்ப்பு வந்த உடனே இந்த வசதி வாய்ப்பு யார் கொடுத்தாரோ அவர் மறந்துட்டாங்க. கடவுள் செழிப்பான இடத்துக்கு அவர்களை கொண்டு வந்தார் என்பதை மறந்து அந்த கானானிய பெண்களை திருமணம் செய்து கொண்டு, கானானிய ஆண்களை திருமணம் செய்து கொண்டு, அவர்கள் வழிபடுகிற பாகால் வழிபாட்டையும் அஸ்தரோத் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் தெய்வ வழிபாட்டையும் அவர்கள் தங்களுக்கு எடுத்துக்கொண்டார்கள். அப்ப கடவுளை அவர்கள் புறக்கணித்தார்கள், கடவுளை மறந்து விட்டார்கள். ஆகினால அவர்கள் சிறைப்பட்டு போகிறார்கள். சிறைப்பட்டு போன பிறகு அங்க போயிட்டு கொய்யா முயன்னு கத்துறாங்க, கடவுளே நாங்க தப்பு பண்ணிட்டோம், எங்களை எப்படியாவது காப்பாத்து, நாங்க எவ்வளவு நாளைக்கு தான் அங்க அடிமையா இருக்கிறது. அப்ப கடவுள் மோசையை கூப்பிட்டு இவர்களை விடுதலை செய்து கொண்டு போகிறார். எப்பெல்லாம் இவர்களுக்கு பிரச்சனை வருது அப்பெல்லாம் அங்க கடவுளை கூப்பிடுவாங்க, கடவுளை விடுதலை செய்வாரு, மறுபடியும் இவங்க வேலையை காட்டுவாங்க, மறுபடியும் கடவுள் அவர்களை சிக்ஷிப்பார். தகப்பன் தன் பிள்ளைகளை சிக்ஷிக்கிறது போல சிக்ஷிப்பார். இங்கேயும் செபனியாவுடைய காலத்துல அவர் சொல்லுகிற ஒரு செய்தி என்ன? கர்த்தருடைய நாள் சமீபமா இருக்கிறது. அது நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. போன வாரம் நான் சொன்னேன் இல்லையா, இயேசு கிறிஸ்து உலகத்துல பிறக்கிறார் அப்படின்னு கிறிஸ்துமஸ் தாத்தா வேஷம் போட்டு மேரி 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 கிறிஸ்துமஸ், ஹாப்பி 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 கிறிஸ்துமஸ், அதெல்லாம் இல்லை. அவர் இன்னொரு முறை ரெண்டாவது முறை வரும்போது அந்த கொண்டாட்டங்கள் இல்லை. யாருக்கு கொண்டாட்டம் என்பதை செபனியா சொல்கிறார். அந்த மீந்தவர்கள் என்று சொல்லப்படுகிற மீட்கப்பட்டவர்கள், அவர்கள் கடவுளால் விடுதலை செய்யப்பட்ட மக்கள், அவர்கள் கடவுளை தேடி, கடவுளை நாடி, இவர்தான் எங்களுடைய வாழ்க்கை என்று சொல்லி யார் மனம் திரும்பி வருகிறார்களோ அவர்களுக்கு கர்த்தருடைய நாள் கொண்டாட்டமான நாள். இப்ப நீ நல்லா யோசித்து பாருங்க. ஒரு பள்ளிக்கூடம்னு வச்சுங்களா, உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு பள்ளிக்கூடத்துல திடீர்னு ஒரு டிஇஓ இன்ஸ்பெக்ஷனுக்கு வராரு, தகவல் கொடுக்காமையா வராரு. உள்ள வந்தோடனே தெரிஞ்சிருச்சு டிஇஓ வந்துட்டாரு உள்ள. இப்ப யாருக்கு சந்தோஷமா இருக்கு, யாருக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லுங்க? பசங்களுக்கு சந்தோஷமா இருக்கும், வாத்தியார்களுக்கு ஏன் பயம்? அங்கதான் நீங்க தப்பு பண்றீங்க. எல்லா வாத்தியாருக்கும் பயம் இருக்காது. ஒழுங்கா நோட்ஸ் ஆஃப் லெசன் எழுதி, ஒழுங்கா பாடம் பிள்ளைகளுக்கு பாடம் கற்றுக் கொடுத்து, பிள்ளைகளை நல்ல வழியில திருப்புகிற ஆசிரியர்களுக்கு என்ன இருக்காது? பயமே இருக்காது இல்லையா? நம்ம வகுப்பறை நகைச்சுவைகள் எல்லாம் எவ்வளோ நீங்க பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. அப்போ ஒரு வகுப்பறையில அல்லது மாணவர்களோ அல்லது பள்ளிக்கூட ஆசிரியர்களோ தலைமை ஆசிரியரோ பொறுப்பு இருக்கிற மக்களோ ஒரு அதிகாரி வருகிறார் என்று சொன்னால் எல்லாருக்குமே சந்தோஷம் இருக்காது, சிலருக்கு கொஞ்சம் பயம்தான் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் இஸ்ரவேல் மக்களுக்கு. ஆண்டவருடைய வருகை சமீபமா இருக்கிறது என்று சொன்னால் அந்த நாள் எப்படிப்பட்டது? அது மிக மிக மோசமான ஒரு நாள் என்று சொல்லுகிறார். யாருக்கு கஷ்டம்? கர்த்தரை விட்டு விலகினவர்களையும்
கர்த்தரை தேடாமலும் அவரை பற்றி விசாரியாமலும் இருக்கிறவர்களை இவ்விடத்திலிருந்து நான் சங்கரிப்பேன் என்று சொல்லுகிறார். சங்கரிப்பு என்ற வார்த்தை என்ன அர்த்தம்? சங்கரிப்பேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? சொத்தமா ஆளே இல்லாத பண்றோன்றாரு. சொத்தமா அப்ப யாருக்கு மகிழ்ச்சி? ஆண்டவருடைய வருகையில கர்த்தருடைய நாள் வரும்போது தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், மனம் திரும்பி கீழ்ப்படிந்து தாழ்மையாய் வாழ்கிற மக்கள், அவர்களுக்கு மகிழ்ச்சி, சமாதானம், சுக வாழ்வை கடவுள் தருவார் என்ற ஒரு வாக்குறுதியை இங்கே செபனியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கடவுளுடைய வருகை சமீபமா இருக்கிறது. நமது ஜனங்கள் மிகுந்த மகிழ்ச்சியை கடவுள் கொண்டு வருகிறார். மக்களுக்கு மகிழ்ச்சியை திருப்பி கொண்டு வர்றார். சந்தோஷமே இல்லை, வாழ்க்கையே இல்லை, தொலைந்த வாழ்க்கை. இப்பொழுது அந்த தொலைந்த வாழ்க்கையை கடவுள் மீண்டும் அவர்களுக்கு கொடுக்கிறார். அந்த வாக்குறுதி முதல் வாரத்துல நம்ம பார்த்தோம். முதல் வருகை நாள்ல ஹோப், நம்பிக்கை தரார் கடவுள். 2வது வாரத்துல சமாதானத்தை கொடுக்கிறார். இன்றைக்கு 3வது வருகை நாட்கள்ல அவருடைய வருகை நமக்கு மகிழ்ச்சியை தருகிறது. அன்புக்குரியவர்களே, கடவுள் இஸ்ரவேல் நடுவில் இருந்து இஸ்ரவேலர் மக்களுடைய உள்ளங்களிலே வசித்து அவர்கள் ஆக்கினை தீர்ப்புகளை அகற்றி விடுகிறார். என் பாவத்தை நான் கழுவணும், நான் தப்பு பண்ணிட்டேன்னா நான் மனம் திருந்தணும், நான் மனம் வருந்தணும். அதற்கு எனக்கு எந்த பலமும் இல்லை, மனம் வருந்துவதற்கான சக்தி எனக்கு இல்லை. ஏனென்றால் பவுல் சொல்லுகிறதை போல, என்னுடைய உள்ளம் ஆசைப்படுகிறது, ஆனால் என்னுடைய சரீரமோ பலவீனமா இருக்கிறது. நான் பாவம் செய்ய தூண்டப்படுகிறேன். அப்படிப்பட்ட சூழ்நிலையில எனக்கு தண்டனை வரக்கூடிய நேரத்துல கடவுளே அந்த ஆக்கினை தீர்ப்புகளை அகற்றி விடுகிறார், தண்டிக்கிறார். அவருடைய வருகையில தண்டனை இருக்கு. அந்த தண்டனையை கூட முதல் வருகையிலே அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். எசையா தீர்க்கதரிசி 53ஆம் அதிகாரத்துல அழகா சொல்றாரு, ஆக்கினை தீர்ப்பு, நம்முடைய ஆக்கினை தீர்ப்பு அவர் தோளின் மேல விழுந்தது. அவர் அந்த ஆக்கினை தீர்ப்புகளை தனக்கு ஆனதாக ஏற்றுக்கொள்ளுகிறார். ஆகினால் இங்கே கடவுள் ஆக்கினை தீர்ப்புகளை அகற்றுகிறதற்காக அவர் நம்மத்திலே வந்து வாசம் பண்ண போகிறார். இஸ்ரவேல் மக்களுக்கு இந்த ஒரு வார்த்தை எவ்வளவு பெரிய சமாதானத்தை, ஆறுதலை கொடுத்திருக்கு, கொஞ்சம் யோசித்து பாருங்க. அந்த ஆறுதலின் வார்த்தை பரிசுத்த ஆவியாய் அவர்களுடைய உள்ளத்திலே இல்லத்திலே இறங்கி அவர்களை தூய்மைப்படுத்தி கடவுளுடைய ஆலயமாக அவர்களை மாற்றுகிறது. கடவுளுடைய ஆலயமாக மாற்றுகிறது. அப்ப கடவுளுடைய ஆலயம் என்பது என்ன? அது ஒரு தூய்மை, த ஹோலி ஒன் அப்படின்ற இல்லையா? அதனால்தான் அங்க என்ன எழுதி வச்சிருக்கிறாங்க, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஆலயத்துல, கடவுளுடைய ஆலயத்துல பரிசுத்தர், பரிசுத்தரை தொழுது கொள்ளுகிற நாமும் எப்படி இருக்கணும்? பரிசுத்தரா இருக்க வேண்டும். அப்போ கடவுள் அதை விரும்புகிறார். அந்த பரிசுத்தத்தை கூட அவரே நமக்கு தருகிறார். நாம நம்ம முயற்சினால நம்ம அதை செய்ய முடியல. அதனால்தான் மாற்றி எழுத்துற சாஸ்திரியர் கற்பனைகளுக்கு விரிவுரை எழுதுகிறப்ப சொல்வார், நான் என் சுய பலத்தினாலும் என் சுய புத்தியினாலும் என் கடவுளை நான் அண்டி சேர முடியாது. ஆகினாலே அவரே நம் நடுவில் வந்து நம்மோடு வாசம் பண்ணுகிறவராய் அவர் இருக்கிறார். இப்ப கடவுளுடைய வருகையில யார் மகிழ்ச்சி அடைவார்? செபனியா சொல்லுகிறார், நியாய தீர்ப்பை எதிர்நோக்கி வாக்குதத்தங்களை நம்பி அவருக்கு கீழ்ப்படிந்தவர்களும் அவராலே நீதிமான்களாக தீர்ப்பு பெற்று மீட்பு பெற்றவர்களும் அவருடைய வருகையில மகிழ்ந்திருப்பார்கள். ஒரு 2 வசனத்தை மட்டும் நான் சொல்றேன், நீ வாசிங்க. ஆபகு 3:18.
சங்கீதம் 97:81. 2 வசனத்தை யாராவது வாசனை. ஆபகுக் 3:18. 97:81 வாசனை. சங்கீதம் 100:2 வாசனை. மகிழ்ச்சியோடு, மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி யாருக்கு? கடவுளுடைய வருகையில நியாய தீர்ப்புகளை உள்வாங்கியவர்கள், அவருடைய ரட்சிப்பை பெற்றவர்கள். இரண்டாவது, கடவுள் அருளும் நன்மைகளினாலே நிறைந்தவர்கள், கடவுளுடைய நன்மைகளை பெற்றவர்கள், அவருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிறார் அவருடைய வருகைக்கு. மூன்றாவது, கடவுளுடைய மீட்பை ருசி பார்த்தவர்கள், அவரை ருசி பார்க்கிறது, அவருடைய மீட்பை. ஒவ்வொரு நாளும் நம்ம இந்த திரு சாக்கிரமத்துக்கு வரும்போதெல்லாம், அவருடைய அப்பத்தை ரசத்தை நாம் பருகுகிற பொழுதெல்லாம் அவருடைய மீட்பை நாம் ருசி பார்க்கிறோம். பாவியான என்னையும் கடவுள் மீட்டெடுத்தாரு, பாவியான என்னையும் அவர் ரட்சித்தாரு. ஒவ்வொரு நாளும் அந்த மீட்பை ருசி பார்த்தவர்கள் அவருடைய வருகையில மகிழ்ச்சி அடைகிறார்கள். ஆகினாலேதான் அவர்கள் திரும்ப சீயோனுக்கு வருவார்கள் என்ற ஒரு செய்தியை கடவுள் அவர்களுக்கு தருகிறார். இதெல்லாம் எப்போ நடக்கிறது? கடவுள் நம் நடுவில் வந்து வாசம் பண்ணுகிற காலத்துல அது நடக்கும். அதனால்தான் அவருக்கு என்ன பேர் வைன்னு இசையா சொல்லியிருக்கிறார். அவருக்கு என்ன பேர் வைக்கணும்னு சொல்லியிருக்கிறார். என்ன பேரு? இம்மானுவேல். அவருக்கு என்ன பேரு? இம்மானுவேல். எப்போ? நீங்க உங்க குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே பேர் வச்சிருக்கீங்களா? பிறந்தது ஆனா பொண்ணான்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லையா? முன்னெல்லாம் தெரிஞ்சுக்கலாம், இப்ப தெரிஞ்சுக்க முடியாது. அரசாங்கத்துல அதுக்கு இடம் இல்லை. அப்ப ஆனா பெண்ணு, ஆணுன்னா இந்த குழந்தை பேர் வைக்கலாம், பெண்ணுன்னா இந்த பேர் வைக்கலாம். அது தாத்தா பேர் வைக்கிறதா, ஆயா பேர் வைக்கிறதா, இல்ல தாத்தா ஆயா 2 பேர் சேர்த்து வைக்கிறதா இல்லையா? சில பேர் பேர் வச்சுக்கிறாங்க பாருங்க, 3-4 பேர் வச்சுக்கிறாங்க. அதெல்லாம் கட் பண்ணுங்க தயவுசெய்து. சிம்பிளா ஒரே பேர் வைங்க. 5 வார்த்தையில, 6 வார்த்தையில, 3 வார்த்தையில வர்ற பேருங்க. நம்ம கிறிஸ்டின் பேர் தான் வைக்கணும்னு நல்லா விரும்பாதீங்க. தமிழ் பேர், அழகான தமிழ் பேர் வைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லையா? 3 பேர் நீங்க வச்சீங்கன்னா உங்களுக்கு பெரிய பிரச்சனை வருது. உங்க பிள்ளைங்க எதிர்காலத்துல படிச்சுட்டு வெளிநாட்டுக்கு போறாங்கன்னு வச்சுங்க, பாஸ்போர்ட்டுக்கு இடம் இல்லை. ஏன்னா அவங்க அப்பா பேரை சேர்த்துருவான் முன்னாடி. அப்பா பேரை சேர்த்துட்டு அப்படியே பின்னால போகும். அவ எனக்கு கூட பேர் வச்சிருந்தாங்க, 2 பேர் தான் வச்சிருந்தாங்க எனக்கு. சித்தார்த்தன் வித்யாசாகர் என் பேரு. வித்யாசாகர் நானா விரும்பி எங்க தாத்தா பேர் சேர்த்த சாலமோன். சாலமோன் சித்தார்த்தன், கூட எங்க அப்பா பேர் மார்ட்டின் எபினேசர் போட்டா பாஸ்போர்ட்ல எவ்வளவு வரும்? வருமா இல்லையா? ஆனா சித்தார்த்தன் பேர் தான் எனக்கு சர்டிபிகேட்ல இருக்குது. அப்போ மார்ட்டின் எபினேசர் சித்தார்த்தன் அப்படின்னா பாஸ்போர்ட்ல வந்துச்சு. அப்போ வெளிநாட்டுக்கெல்லாம் போகும்போது இந்த பேர் சிக்கல், ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆனா கூட நம்ம உள்ள ஏற முடியாது, பாஸ்போர்ட் ஆப்ஷன் உள்ள போய் அடைய முடியாது. அதனால சிம்பிளா பேர் வைங்க. அப்ப பெயர் கடவுள் இம்மானுவேல் என்று எப்போ வச்சிருக்கிறார் பேரு? அவர் பிறகுறதுக்கு 800 வருஷத்துக்கு முன்னாடி. எப்போ? 800 வருஷத்துக்கு முன்னாடி வச்சிருக்கிறாரு அவர் பேரு. இது எவ்வளவு பெரிய ஆச்சரியம் இல்லையா நமக்கு? 800 வருஷத்துக்கு முன்னாடி கடவுள் பேரு, இயேசு பிறகு போறார், அவருக்கு இந்த பேர் வைங்க. அப்ப அந்த பெயர் கடவுளுடைய பாதுகாப்பை, மக்களுடைய பயத்தை நீக்குகிற, நம்மோடு இருக்கின்றவர், இம்மானுவேல் என்ற அந்த வார்த்தைக்கு மனிதரின் நடுவில் வாழும் இறைவன், மனிதரின் நடுவில் வாழ்கின்ற
இறைவன் நமது பயத்தை நீக்கி எதிரிகளை முறியடித்து வெற்றியையும் பாதுகாப்பையும் அவர் நமக்கு வழங்குகிறவராக இருக்கிறார். ஆண்டவர் சீயோனில சிம்மாசனத்துல அமர்ந்து ராஜரீகம் பண்ண போகிறார். இம்மானுவேலராக, சமாதான பிரபுவாக, நம்மை எல்லாம் ஆளுகை செய்கின்ற மன்னாதி மன்னனாக அவர் வரப்போகிறார். தமது தெய்வீக பிரசன்னத்தை தம் மக்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறார். வெளிப்படுத்தும் விசேஷம் 21ஆம் அதிகாரத்துல 3வது வசனத்துல அந்த காட்சியை அழகாக படம் பிடித்து சொல்லுகிறார் யோவான். அன்பானவர்களே, வாசிங்க. தேவன் தாமே அவர்களோடு இருப்பார். என்ன, கடவுளுடைய ராஜ்யமே மனிதர்கள் மத்தியில வந்துடுச்சு. கடவுள் எங்கோ இருக்கிறார், வானத்திலே இருக்கிறார், அங்கே இருக்கிறார், இங்கே இருக்கிறார். பார்த்த கடைசியில் பார்த்தா என் பக்கத்திலே இருக்கிறார், என் கட்டே இருக்கிறார், என் கூடவே இருக்கிறார். நம் நடுவில் வாழும் கடவுள், நம் நடுவில் வாழ்கின்ற கடவுள் அநித்தியமான மனிதரிடையே நித்தியமான கடவுள் தங்குகிறார். நான் உன் வீட்டில் இன்றைக்கு தங்க வேண்டும். யார்கிட்ட சொல்றாரு? சகே ரொம்ப நல்ல மனுஷனா? அந்த ஊராரெல்லாம் சொன்னாங்க, என்ன அந்த மனுஷன் பாவியான ஒரு மனுஷனுடைய வீட்டுல போய் தங்கறதுக்கு போயிருக்கிறாரு. பாவியான மனுஷனுடைய வீட்டுக்கு போலாமா இவரு? இவரு ஒரு பெரிய யூதனாச்சே, ரபியாச்சே, இவரை குருன்னு எல்லாம் நம்ம ஃபாலோ பண்றோமே, இவரு பெரிய தலைவர்னு சொல்லிட்டு இவரை பின்னால நம்பி ஓடுறோமே. இவரு என்னடான்னு சொன்னா ஒரு பாவியான மனுஷனுடைய வீட்டுல போய் தங்க போறாரு. எளியவர்களோடு தங்குகிற கடவுள் நம்முடைய கடவுள். அதை அவருடைய பெயரிலே மட்டுமல்ல, அவருடைய பிறப்பிலையும் அதை காண்பிக்கிறார். அரண்மனையில் பிறக்காமல் அவர் எளிமையான மக்கள் இடத்துல, இடமறியா இடத்தில் பிறக்கிற ஒரு கடவுள் அவர். சத்திரத்துல கூட அவருக்கு இடமே இல்லை. அப்போ அகதிகள் முகாமெல்லாம் அங்க இருக்கு. இன்னைக்கு பாலஸ்தீன், இஸ்ரேல் அந்த பகுதிகள் எல்லாம் அகதிகள் முகாம் இருக்கு, வீடுகள் இருக்கு. ஆனா வீட்டுல அவங்களால வாழ முடியல. திறந்த வெளியில அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப அவர்களுடைய நம்பிக்கை என்ன? நான் திறந்த வெளியில இருந்தாலும் கடவுள் என் நடுவில் இருக்கிறார். ஆமென். கடவுள் இன்றைக்கு ஆவியும் எளிமையும் நேர்மையும் மனத்தாழ்மையும் மனத்தாழ்மையோடு அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் நம்பிக்கையை மகிழ்ச்சியையும் அவர் தரப்போகிறார். அப்போ அவருடைய காலத்துல கடவுள் வாழுகின்ற இடத்துல மக்களுடைய உள்ளத்துல வஞ்சனை இருக்குமா? கடவுள் இருக்கிறாரு, இப்போ அங்க கெட்ட வார்த்தை பேசுவியா? சண்டை போடுவியா? அங்க பொறாமை இருக்குமா? உயர்வு தாழ்வு இருக்குமா? கடவுள் இருக்கிற இடத்துல அங்கே ஒரே ஒரு செய்தி தான், மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி எப்படிப்பட்டதா இருக்கிறது? தேவன் தாமே அவர்கள் கண்களிலிருந்து வழிகிற கண்ணீர் யாவற்றையும் துடைப்பார். அப்போ அங்கே ஆட்டு மந்தையை எப்படி ஒரு மேய்ப்பன் பாதுகாப்போடு மேய்ப்பானோ அதை போல கடவுள் அவர்களை மேய்த்து நடத்தவே என்று சொல்லுது. ஆண்டவருடைய வருகையில எளியவர்களுக்கு கிடைக்கப்பெறுகிற மிகப்பெரிய அருட்படை என்ன? பீஸ் வித் ரெஸ்ட். எழுதி வச்சிருக்கிறாங்க இல்லையா? வருந்தி உழைத்து பால சுமக்கிற நீங்கள் எல்லாரும் இடத்துல நான் உங்களுக்கு இளைப்பாறுந்து சமாதானத்தை கடவுள் தருகிறார். ஆண்டவருடைய மீட்பு நாள் நெருங்குவதாக சீயோன் கழித்து மகிழ்ந்து களி கூறும்படியாய் தீர்க்கன் ஒரு பெரிய அழைப்பை கொடுக்கிறார். நீங்க யோசித்து பாருங்க, கடவுளே என் கூட வந்துட்டா நான் என்ன செய்வேன்? எவ்வளவு மகிழ்ச்சி, எவ்வளவு சந்தோஷம். ஆனா இங்க கொஞ்சம் அப்படியே உள்டாவா நடக்குதுங்க. என்னன்னா, கடவுள் நம்ம கூட வந்ததுனால கடவுள் நம்ம நிமித்தமாக மகிழ்கிறார்.
என் பிள்ளைங்க என் கூட இருக்கிறாங்கன்னு கடவுள் மகிழ்கிறார். அததாங்க சப்னியா வலியுறுத்துகிறார். சீயோன் குமாரத்தியே மகிழ்ந்து களிப்புறு, கடவுள் உன் நடுவில் இருக்கிறார் அப்படின்னா கடவுளே என்ன செய்யறாரா? இவர்கள் நிமித்தமாக மகிழ்ந்து களிப்புறுகிறார். அதாவது சங்கீதக்காரன் அது பேரு திருப்பாடல்கள் அப்படின்னு எழுதுறாங்க. சங்கீதக்காரன் அவரை பாடுகிறார், போற்றுகிறார்கள், துதிக்கிறார்கள். மகிழ்ச்சி, ஆரவாரம். நீங்க புண்ணிய ஸ்தலங்களுக்கு இஸ்ரவேல் மக்கள் சங்கீதத்தில் நிறைய பாடல்கள் இருக்கு. சீயோன் மலைக்கு போகும்போது பாடுகிற பாடல்கள், கடவுளை துதித்து புகழ்ந்து பாடுகிற பாடல்கள். இதெல்லாம் இன்னைக்கு நீங்க பாக்குறீங்க. மலைகளுக்கு போகிறவர்கள் பஜனை பாடி கொண்டு போறாங்க. இதெல்லாம் இஸ்ரவேல் காலத்துல நடந்த நிகழ்ச்சிகள். அவர்கள் இறைவனை துதித்து பாடி மகிழ்ந்து அவருடைய சந்தோஷத்துல கடவுளும் பங்கு கொள்கிறார். அதுதாங்க செய்தி. நம்முடைய சந்தோஷத்துல கடவுளும் பங்கு கொள்கிறார் என்று சொல்லுகிற போது என் கூட கடவுள் நின்று சிரிக்கிறாரு, என் கூட கடவுள் நின்று மகிழ்கிறாருன்னா எத்தனை பெரிய ஆசீர்வாதம் நமக்கு கடவுள் தருகிறார். நான் ஒன்றும் பெரிய ஆள் இல்லையே, நான் ஒன்றும் பெரிய புண்ணியவான் இல்லையே, நான் ஒரு பெரிய பக்திமான் இல்லையே, நாங்கெல்லாம் ரொம்ப பக்தியா தான் இருக்கிறோம் அப்படின்னு நம்ம பொய்யா சொல்லவே கூடாது. நம்ம பக்தியா இருக்கிற மாதிரி வேஷம் போடுங்க ஒரு நாடகம் நடத்தினுக்கிறோம், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. உண்மையான பக்தி நம்ம இடத்துல நிச்சயமா இல்லை. அதை நீங்க ஒத்துக்கொள்வீர்கள் நான் நம்புறேன். அப்படி இல்லைன்னா ஏசு ஆண்டவர் கடுகு அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் அப்படின்னு ஏன் சொல்லணும்? அது யார்கிட்ட சொல்றாரு? சீடர்கள் 24 மணி நேரம் கூடவே இருந்தவர்கள், அற்புதத்தை அடையாளத்தை உயிரோடு எழுப்பின நிகழ்ச்சி எல்லாம் பார்த்தவர்கள். அவங்களே நம்மளையே நீங்கள நான் ஏமாத்தணும். ஆனால் அவர் என்ன நம்புறார்? அவர் உன்னை நம்புறார். ஆண்டவர் என்னை நம்பி இந்த உலகத்திலே அவருடைய சுவிசேஷத்தை, அவருடைய நற்செய்தியின் பங்காளர்களாய் நீங்கள் மகிழ்ந்திருப்பதை போல இந்த உலகத்தார் மகிழ வேண்டும் என்று சொல்லி அவர் ஒரு பெரிய அழைப்பை கொடுக்கிறார். அவருடைய வருகையில இஸ்ரவேல் சீயோன் மன்னிக்கப்படும். சீயோன் குமாரத்தை ஒரு பெண்ணாக அந்த இஸ்ரவேல் மக்களை உருவகப்படுத்தி பேசுகிறார் கடவுள். அவர்களுக்கு மன்னிப்பு இருக்கிறது, அவர்களுக்கு மீட்பு இருக்கிறது, அவர்களை அவர் கூட்டி சேர்க்க போகிறார், அவர்களை உயர்த்த போகிறார், அவர்களை மகிமைப்படுத்த போகிறார், அவர்கள் மகிழ்ந்து களிக்கூற போகிறார். அதனால்தான் பவுல் சொல்றார் பிலிப்பி மக்கள் இடத்துல, சந்தோஷமா இருங்க. நான் மீண்டும் சொல்றேன், ஆண்டவருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. பிரச்சனை இருக்கு, கவலைகள் இருக்கு, கஷ்டங்கள் இருக்கு, நீங்க ஒண்ணுக்கும் கவலைப்படாது. உங்களுடைய தேவைகளை எல்லாவற்றையும் நீங்க என்ன செய்யுங்க, உங்களுடைய ஜபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க. அப்போது அவர் உங்களை மகிழ்விப்பார். சீயோன் குமாரத்தை அவருடைய வருகையில மகிழ்ச்சியை காணும்படியாய் அவர் நம் நடுவில் இருக்கிறார். நீங்க இப்ப சொல்லலாம், ஆண்டவர் எங்கள் நடுவில் இருக்கிறார், நாங்கள் மகிழ்ந்து கழிப்போம். ஏன்னா நாம் மீட்கப்பட்டவர்கள், நாம் மீந்தவர்கள், ரட்சிப்பின் பிள்ளைகள். ஆண்டவருடைய பாடு, மரணம், உயிர்த்தெழுதல் இல்லை, நாம் பங்கடைந்தவர்கள். இந்த பங்களிப்போடு அவருடைய வருகையை நாம் மகிழ்ச்சியோடு எதிர்கொண்டு வாழ தூய ஆவியானவர் நம்மை சக்திப்படுத்தி வழியெடுத்து காப்பாராக. ஆமேன். எல்லாபத்துக்கும் மேலான தேவ சமாதானம் நம் இருதயங்களில் சிந்தனைகளிலும் கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக் கொள்வதாக. ஆமேன். ஸ்தோத்திர பலியை நாம் பாடுவோம்.